ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியலில். அடுத்தடுத்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று அதிமுக இணைப்பு நடந்தது. ஆனாலுமே விஜயபாஸ்கர் அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் இன்னும் சமாதானம் ஆகலை அப்படின்றது தெரிய வருது. தனித்தனியாக அவங்க ஆதரவாளர்களோடு அவங்க ஆலோசனைகளையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்பொழுது அங்கே அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஒரு பொது வேட்பாளரை வரக்கூடிய இடைத்தேர்தலில் களமிறக்கணும். தாவேக்காவை வீழ்த்தி ஒரு பாடத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புது யோசனையை மற்ற கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கு சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை? முதல்ல நான் என்னோட விருப்பத்தை நான் சொல்லிக்கிறேன். என்னோட விருப்பம் என்னன்னா, தாவேக்கா 5 வருஷம் முழுமையாக ஆட்சி பண்ணணும். மக்கள் தாவேக்காவோட ஆட்சியை முழுமையாக பார்க்கணும். தாவேக்காவோட ஆட்சியை மக்கள் முழுமையாக பார்த்தாதான் நல்லதா கெட்டதா, இவங்க நிஜமாவே மாற்றா, நம்ம ஏமாந்துட்டோமா இல்லை ஓட்டு போட்டது கரெக்டா, அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ தாவேக்காவுக்கு 5 இயர்ஸ் டைம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை பார்க்கணும் மக்கள். ஏன்னா ஏதோ ஒரு ஆசையில் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் மக்கள் ஃபேஸ் பண்ணணும். அப்போதான் நாளைக்கு ஓட்டு போடும்போது தெளிவாக யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி கண்மூடித்தனமாக நடிகர்களுக்கு ஃபேம் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குன்றதுக்காக ஓட் போட மாட்டாங்க. ஓட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை யோசிச்சு ஓட் போடுவாங்க. அதனால ஏதோ தத்தி புத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது, நமக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கணும், அதுக்கு தேவையான வேலைகளை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற வேலைகள்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நீங்கள் மற்ற கட்சி எம்எல்ஏஸ் எல்லாம் உள்ளே இழுக்கிறது, குதிரை பேரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் பண்ணுறாங்க. இதையும் மக்கள் பார்க்கணுன்ற. இதெல்லாம் மக்கள் பார்த்தா தானே தெரியும். குதிரை பேரம் தான் நடக்குது, வேற என்ன நடக்குது? குதிரை பேரம் தான். அவங்க தான் விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுறாங்க. ஐயோ, எதுக்காக விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுறாங்க? முதல்ல நீ விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுறது கரெக்டா? 1 மாதத்துக்கு முன்னாடி மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் 15 நாள் தான் ஆகுது. 15 நாளில் புதுசாக இன்னொரு கட்சிக்கு நீங்கள் தாவுறீங்கன்னா உங்களோட விருப்பம் அதுவாக இருக்கும் பட்சத்தில் தப்பு. குதிரை பேரமே நடக்கலைங்க, நீங்களா அங்கே போறீங்கன்னு வச்சுப்போம், அப்பயும் அது தப்பு தான். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டவெல்லாம் லூஸா என்ன? உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. லீவு போட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போய் ஓட்டெல்லாம் போட்டா 15 டேஸ்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டு தூக்கி போட்டு எனக்கு இப்போ புதுசாக இன்னொரு கட்சியில் போய் நான் சேர்றேன், திரும்ப எனக்கு ஓட் போடுங்கன்றீங்க. மக்களை எவ்வளோ முட்டாள்னு நினச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பாக தப்பு தான். இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். உங்களை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்கன்றத மக்கள் பார்க்கணும். குதிரை பேரம் நடக்கிறத மக்கள் பார்க்கணும். அதிமுகவை 2ஆ உடைச்சு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எடுக்கிறது, திமுக கூட்டணிய கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்தாதான் புரியும். இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது. அதிமுகவை தவிர அதிமுகவை விட எந்த வகையிலையும் இவங்க மாற்றலாம் கிடையாதுன்றத மக்கள் பார்க்கணும். ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த 15-20 நாள்லயே நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கல்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் நடக்கட்டும், இன்னும் பவர் கட்லாம் வரட்டும், பார்க்கட்டும். பார்த்தாதான் இவங்களுக்கு தெரியும் ஐயையோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமேன்றது அப்போதான் புரியும். இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு வீடியோ பார்க்குறேன், சன் நியூஸில் போட்டிருக்காங்க. அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் நினைக்கிறேன், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் ஏதோ இன்ஸ்பெக்ஷன் ஏதோ போகிறாரு போல். ஒருத்தர் ஒரு பயணி கேட்குறாரு, பஸ் ரொம்ப நேரமாக வரல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னன்னா, தம்பி நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி அப்படின்ற. திரும்ப அவரு கேட்கிற, திரும்ப அதே பதில சொல்றாரு, தம்பி நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி அப்படின்ற. அதுக்கப்புறம் அந்த பயணிய செல்லோன்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்றாரு, போங்கப்பா அப்படின்றாரு. இதெல்லாம் ப்ரொஃபஷனலான பேச்சுல. இப்ப ஒரு மினிஸ்டர் பொறுப்பேற்றிருக்காரு, அவருக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க முடியாது. அதுவும் ஒரு பஸ் லேட்டா வந்ததுன்னா அதுக்கு அமைச்சர் பொறுப்பேற்க முடியாது. பட் இருந்தாலும் ஒருத்தர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வராருன்னா நீங்க ரெஸ்பான்சிபிளா பேசணும்ல. இப்பதாங்க நாங்க விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, ஓரளவுக்கு சரி பண்ணிடுறோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அது சரி பண்ணிடுறோம் நாங்க. ஏன்னா நீங்க பதில் கொடுக்கலான்னு இறங்கிட்டீங்க,
இறங்கிதான் அவர்கிட்ட நீங்க பேசுறீங்க. பேசும்போது நீங்க சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல அப்படின்னு அவர் முழிக்கிறாரு. அப்புறம் அவரு தனியா பதில் மீடியேட்ட பேசுறாரு. அப்ப சொல்றாரு, நான் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு, இது எப்படிங்க கரெக்டான பதிலா இருக்க முடியும்னு. அவனால தெளிவா பேசுறாரு அந்த பயணி. அது நியாயமான விஷயம் தான். ஸோ அதனால என்னோட விருப்பம் என்னன்னா, இன்னொரு 5 years நடக்கட்டும். அப்புறம் நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப இம்மெச்சூர்டா இருந்தது எனக்கு. இதெல்லாம் நடக்கட்டும், எல்லாம் பார்க்கட்டும், மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். ஒரு 1 year கழிச்சு ஒரு கவர்மெண்ட்டோட தவறான நடவடிக்கைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கும்ல, அதெல்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்பயே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 1 year போச்சுன்னா சிஸ்டம் ஓரளவுக்கு ஏதோ சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை தாண்டி இப்போ புது கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, அவங்களோட தவறான செயல்பாடுகளால் வரக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால என்னோட விருப்பம் என்னன்னா, இவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கணுங்க. இவங்க ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணணுங்க. அதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் ஃபேஸ் பண்ணணும். நான் இது ஏதோ சாபம் போடுற மாதிரிலாம் சொல்லலை. மக்களோட விருப்பம் இதுதான். மக்கள் ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆக்ஷன் என்ன, செயல்பாடு என்ன? விஜய் சிஎம். ஆமா, தாவேகா கட்சியை சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டியா மாத்திருக்காங்க. அந்த ஆக்ஷனால வரக்கூடிய ரியாக்ஷன் இருக்குல்ல, பலனை எதிர்கொண்டு தான் ஆகும். நீங்க தான் அனுபவி. ஆமா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களோட செயல்பாடுகளால வரக்கூடிய அந்த பாதிப்புகளை நீங்க ஃபேஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அரசியல் புரிதலா இருக்கட்டும், என்ன புரிதலா வேணாலும் இருக்கட்டும். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன்னா அதனால வரக்கூடிய விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ணும். மக்களும் அதே மாதிரி தான், சொசைட்டியும் அதே மாதிரி தான். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா அதனால வரக்கூடிய விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதுதான் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் வேணான்றீங்க. பொது வேட்பாளர் கான்செப்டே தப்புங்க. அது என்னங்க பொது வேட்பாளர்? இவங்க ஒருத்தங்களை தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்போம்னா தப்பு. பாஜக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளியில் நாங்கள்லாம் சேர்றோன்றதே எனக்கு உடன்பாடு கிடையாது. கொள்கை கோட்பாடு வேணும். ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை கோட்பாடு வேணும். உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்குன்னா அந்த கொள்கையின் அடிப்படையில் நின்று நீங்கள் சண்டை போடுங்க. தமிழ் தேசியம்னா தனியாக நின்று சண்டை போடுங்க. உங்களுக்கு உங்கள் கட்சி அதிமுக மேலே நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் நின்று சண்டை போடுங்க. திமுகவும் அதே மாதிரி தான். நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் விஜயை வீழ்த்த போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்துடுவாங்கல்ல. அது கரெக்டாக இருக்காது. விஜயை வீழ்த்துவது நோக்கம் கிடையாது. ஸோ அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மக்களும் அதை பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து வீழ்த்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, விஜய் வந்ததால் இவங்க எல்லாமே பதறாங்களே அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி ஏதோ ஓடிட்டு இருக்கோன்ற மனநிலையும் மக்களுக்கு வரும். ஸோ நார்மலாக எப்பவும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க. தமிழ் தேசியவாதிகள் தனியாக தமிழ் தேசியவாதிகளாகவே இருக்கட்டும், அவங்களோடலாம் போய் சேர வேண்டாம். அதே மாதிரி திமுக அதிமுக, ஏன்னா நீங்கள்லாம் கொள்கை ரீதியாக முரண்பட்ட கட்சிகள், அரசியல் ரீதியாகவும் பெரிய முரண்கள் உங்களுக்குள்ள இருக்கு. விஜய் அவர்களை வீழ்த்தணுன்றதுக்காக அந்த முரண்களெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்கள் ஒன்று சேர்றீங்கன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது கரெக்டாக இருக்காது. ஸோ என்னோட விருப்பம் என்னன்னா, மக்கள் இதை பார்க்கணும். அப்புறம் இங்கே நிறைய பாசிட்டிவான விஷயமும் நடக்குது. இப்போ அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசும்போது டாஸ்மார்க்லாம் நாங்கள் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறோம், இப்போ தொழிலாளர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இனி டாஸ்மார்க் நிறுவனமே அந்த செலவுகள்லாம் ஏற்றுப்பாங்க. அந்த வாடகை, இபி இந்த மாதிரியான செலவுகள்லாம் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சிஸ்டம்லேயும் சில மாற்றங்கள் வருது. ஆனால் மக்கள் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதிமுக வந்திருந்தால் மக்கள் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பாட்டெல்லாம் பாடி நாங்கள் இதெல்லாம் மாற்றிடுவோன்னு சொல்லும்போது மக்கள் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்களும் அதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இப்போதைக்கு செய்வோன்னு சொல்கிறாரு, செஞ்சால் நல்லது. இப்போ இதெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அடுத்தது காலி இடங்களெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றாரு. இவர் இதை பண்ணுறேன்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம். அதான் நான் சொன்னேன், இவங்க இதெல்லாம் செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி. அப்படி செஞ்சாங்கன்னா அதனால வரக்கூடிய நிதிச்சுமை இருக்குல்ல, அதை எப்படி பேர் பண்ண போறாங்க? அப்புறம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இலவசங்கள் இதெல்லாம் எப்படி கொடுக்க போறாங்க? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை. ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா எக்கானமி 15% க்ரோ ஆகணும். திமுக பீரியட்ல க்ரோ ஆனதை விட இன்னும் அதிகமாக க்ரோ ஆகணும். அவங்க 2 டிஜிட்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை விட இன்னும் அதிகமாக க்ரோ ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை உங்களால பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்கு. குளோபலாக கொஞ்சம் பிஸ்னஸ் என்வாரன்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ அதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ப்ராப்ளம்க்கு அப்புறம்லாம் பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இவங்க டாஸ்மார்க் வழியாக வரக்கூடிய ரெவன்யூவை கம்மி பண்ணிவிட்டு இப்போ கவர்மெண்ட்டே அதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கும் நிறைய செலவாகும்.
அப்புறம் நீங்கள் புது புது ஆட்களெல்லாம் அந்த காலியிடங்களெல்லாம் ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நிறையா செலவாகும். ஆனால் உங்களுக்கு ரெவென்யூவும் கம்மியாகும். அப்புறம் நீங்கள் நிறைய ப்ராமிஸும் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. இங்கே ஒரு டிஸ்ட்ரப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு குழப்பம் கிரியேட் ஆகிருக்கு. அது நல்லது தான். ஏதோ என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஒரு 5 years. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடக்குது, ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு. அதிமுக இணைஞ்சிட்டாங்க. ஆனாலுமே வந்து சி.வி. சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் இன்னும் இணையாமல் இருக்காங்க. ஓகே ரைட், இவங்க 2 பேரும் இணையல. இப்போ இணைஞ்ச 2 துருவங்களாச்சு ஒன்றிணைந்து இனிமேல் செயல்படுமா? எஸ்பி வேலுமணி ஃபேக்ஷனும் இபிஎஸ் ஃபேக்ஷனும் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இனிமேலாச்சும் இணைந்து ஒற்றுமையாக செயல்படுவாங்களா, இல்லை உள்ளக்குள்ள திரும்ப ஒரு உரசல் இருக்குமா? இதில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நல்லா கிளவராக ப்ளே பண்ணிட்டாரு. சி.வி. சண்முகம் அவர்கள் கூட இருக்கும்போது சி.வி. சண்முகம் தான் பயங்கரமான பேச்செலாம் பேசினார். சத்தியம் மூட முடியுமான்லாம் பேசினார். ரொம்ப காட்டமான நிறையா வார்த்தைகளை சி.வி. சண்முகம் அவர்கள் யூஸ் பண்ணார். எஸ்பி வேலுமணி அவர்கள் மோஸ்ட்லி பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தார். அப்படியே பேசும்போதும் கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப அக்ரெசிவாலாம் போகலை. ஸோ அந்த பர்னிங் த பிரிட்ஜஸ்ம்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜை எரிச்சிக்கல. ஓரளவுக்கு ரைட்டு, அங்கேயும் ஒரு காலை வச்சுக்கலான்னு தான் வச்சுட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக போல. இப்போ எஸ்பி வேலுமணியும் மற்ற எம்எல்ஏஸும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் பேசின பேச்சுக்கு அங்கே போக முடியாது. எடுத்தோடனே அப்படியே டக்குன்னு அங்கே போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் இது பண்ணல, அது பண்ணல, அதை சரியா செய்யல, அது சரியா செய்யல, நிறைய பேசியிருக்காரு. விஜயபாஸ்கர் அப்படி ஒன்றும் பேசல. அவரு சைலண்டாக தான் இருந்தார். அவரு சைலண்டாக இருந்தார், அது கரெக்டு தான். ஆனால் இவர் நிறைய பேசிட்டார். அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் இப்போ எல்லாரையும் டவுன் சைஸ் பண்ணிட்டார். இப்போ போனதில் 25 எம்எல்ஏஸில் 15-16 மாவட்ட செயலாளர்கள். அதில் எனக்கு தெரிஞ்சு பெஞ்சமின் மட்டும்தான் அவங்க திரும்ப அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் பதவி கிடைக்க போகிறதில்ல. அப்படி பார்த்தா இருக்கிறதும் கையை விட்டு போயாச்சு. ஏதோ அமைச்சர் பதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போனாங்க. இப்போ இருக்கிறதும் கையை விட்டு போயாச்சு. ஸோ ஒன்று, நீங்கள் இபிஎஸ்க்கு எதிராக பயங்கரமாக பேசுகிறீங்க. பேசிட்டு இன்னைக்கு திரும்ப நீங்கள் அதிமுகவில் பேசி வரும்போது உங்கள் அதிகாரங்கள் கம்மி பண்ணப்படுது, குறைக்கப்படுது. அப்போ நீங்கள் டவுன் சைஸ் பண்ணப்படுறீங்க. அது இன்னும் உங்களுக்கு அவமானம் இல்லை? நிறையா பேசிக்கிட்டு திரும்ப அங்கேயே போய் சேர்ந்து உங்கள் அதிகாரத்தை இழந்து போகிறது இன்னும் பெரிய ஒரு அவமானம் தான். ஆனால் இபிஎஸ்க்கும் அவங்களோட பதவிகளை திரும்ப கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராக சண்டை போட்டு நிறைய பேர் வெளில போகிறாங்க. அப்போ அவரோட விசுவாசிகளுக்கு புதுசாக பதவி கொடுத்துருப்பாரு. இப்போ திருப்பி இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவரோட விசுவாசிகளை வெளில உடனே இல்லை பழையாட்கள்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது மரியாதையாக இருக்காது, அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அவருக்கும் அது பண்ண முடியாது. அதனால இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் பார்க்குறாரு, போனால் கரெக்டாக ஒன்று அவருக்கு பெரிய அந்த ஸ்பேஸும் அவங்க கொடுக்கல. சரி, இங்கே ஸ்பேஸ் இல்லை, எங்கே கிடைக்கும் ஸ்பேஸ்? என்ன பண்ணுறது? எனக்கு கேட்டால் சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி போகாமல் இருக்கிறது ஒரு ரெஸ்பெக்டை காட்டுது. வேற அப்புறம் ஃபியூச்சர் என்ன அவருக்கு? ஃபியூச்சரில் நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா அங்கே போய் சேர்ந்துட்டு வரதான் தான் நினச்சேன். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 25 எம்எல்ஏஸ் டிவிகேவை நம்பி வெளில வராங்க. டிவிகேல அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. கடைசியில் டிவிகே என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு 4 எம்எல்ஏஸை உருவிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, எப்படி அவங்க இபிஎஸ் அவர்கள் அவுட் ஸ்மார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள் வேலுமணி அவர்கள் குரூப்பையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்களையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க தாவேக்காவுக்கு எதிராக எதுவுமே பேசல. இன்னமும் குவைட்டாக தான் இருக்காங்க. அவங்க தாவேக்காவுக்கு எதிராக அதை பேசியிருக்கணும்ல, அதை பேசாமல் உட்காந்துருக்காங்க. உங்களை லிட்டரலாக அவங்க குரூப்பை காலி பண்ணிட்டாங்க. உங்களை அங்கேருந்து பிரிச்சிங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நடுவில் கடலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் தாவேக்காவுக்கு எதிராக அவங்க எதுவுமே பேசல. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை இன்னும் லிங்க் இருக்கு, ஏதோ ஒரு ஹோப் இருக்கு அவங்களுக்கு. தாவேக்கா கிட்ட இருந்து ஏதோ ஒன்று நமக்கு டோர் ஓப்பன் ஆகும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் பார்க்குறேன். இல்லாட்டி பேசியிருக்கணும்ல. நீங்கள் இபிஎஸ் அவர்களோட சண்டை போட்டு வரும்போது என்ன பேசுனீங்க? பேக் டோரில் என்ன நடந்ததுன்னு பேசுனீங்கல்ல. அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது, சதி ஆச்சு பூச்சுலாம் பேசுனீங்கல்ல. அதை எப்படி நாங்கள் எடுத்து போனலாம் பேசுனீங்கல்ல. அப்போ இங்கேயும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் போட்டு உடைக்கணும் எல்லாத்தையும். ஆனால் போட்டு உடைச்சா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல. நாங்கள் அமைச்சர் பதவி கேட்டால் அவங்க தரலன்ட்டாங்க, அதனால திரும்ப இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் போட்டு உடைக்கிறது உங்கள் கதை தான் சார். இப்போ சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் வெளியே வந்து போட்டு உடைச்சாங்கல்ல, அது அவங்க வேர்ஷன் தான். உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா, ஆஃபர் வந்தப்போ நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க.
கடைசியில தானே வெளில வரீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் வெளில வரீங்க. ஸோ உங்க சைட்ல கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க பேச மாட்டீங்க. உங்களுக்கு வசதியான கதை தான் நீங்க என்னைக்கும் போட்டு உடைப்பீங்க. யாரு போட்டு உடைச்சாலுமே அவங்களுக்கு வசதியான கதை தான் போட்டு உடைப்பாங்க. இந்த விருமாண்டி படத்துல வரும்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பிடிச்ச வேர்ஷனை தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால டிவிக்கு எதிராக நீங்க போயிருக்கலாமே. ஆமா, எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்ப டிவிக்கோட ஒரே விஷயம் என்ன, நாங்க யார் கூடயும் அந்த மாதிரிலாம் டீலிங்லாம் வச்சுக்கலங்க, அவங்களா தான் என் கூட வராங்க அப்படின்னாங்களே. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் என்னன்னா, இன்னும் அவங்க டிவிக்கு எதிராக திரும்பாம இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஹோப் அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஓகே, அதனால மேபி சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் வேற ஹோப் கூட மேபி இருக்கலாம். டிசைன் பண்ணிட்டு இவங்களும் அங்க போற மாதிரியா இல்ல தெரில, மேபி இருக்கலாம், நமக்கு தெரில. நான் எனக்கானா இது ஒரு உறுத்தலா இருக்கு. அவங்க ஏன் பேசாம இருக்காங்க? இப்ப நீங்க இபிஎஸ் சண்டை போட்டீங்க வந்தீங்க, இப்ப திரும்ப இபிஎஸ் கூட போய் சேர்ந்துருக்கீங்க. அப்ப குறைந்தபட்சம் இபிஎஸ் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காவது ஒரு 2 திருத்திக்கணும்ல. ஏன்னா லிட்டரல் அதிமுகவை உடைச்சிட்டாங்களே, 2ஆ உடைச்சிட்டாங்க. அதிமுகவை உடைச்சது மட்டும் இல்லாம பிரிஞ்சு போன குரூப்பையும் காலி பண்ணிட்டாங்க. அவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் நீங்க பேசாம இருக்கணும்? அவங்களுக்கு எதிராக ஏன் திரும்பாம இருக்கணும்? திரும்பணும் நீங்க நியாயத்துக்கு. ஸோ அதனால மேபி வேற வாய்ப்பு கூட அவருக்கு இருக்கலாம். ஓகே, நமக்கு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலான பொலிட்டீஷியன்ஸ், எதையும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அதிமுக வீக்கா இருக்கு. ஆமா, வீக்கா இருக்கும்பொழுது இப்போ இவங்க உள்ள போறாங்க, அவங்க வெளியே வராங்க, இப்படியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது கீழே இருக்கக்கூடிய மேல தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க, கீழே தொண்டர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி பண்றாங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப மோசமா தாவேக்காவோட ஆட்சி இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப திமுக எதிர்ப்பாளர்கள் திமுகவை எதிர்க்கணும், ஆனா இவங்களை நம்பி திமுக எதிர்ப்ப பண்றது கஷ்டம், நம்ம அதிமுக பக்கமே போயிடலான்னு மக்கள் யோசிச்சாங்கன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆயிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாவேக்கா இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக வீக்காக இருந்தாலுமே தாவேக்கா திமுக எதிர்ப்பு தான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா திமுக உயிர்ப்பட வச்சுப்பாங்க. எப்படி பாஜக காங்கிரஸ் எவ்வளோ நாள் உயிர்ப்பட வச்சிருந்தாங்களோ, ஏன்னா பாஜகவுக்கு காங்கிரஸ் தேவை. காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ற வரைக்கும் தான் பாஜகவுக்கு வசதி. அந்த இடத்துல வேற புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா பாஜகவுக்கு அரசியல் பண்றது கஷ்டம். ஸோ அதனால பாஜகவே ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் அங்க வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ தாவேக்கா திமுக எதிர்த்து அரசியல் பண்ற வரைக்கும் திமுகவுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இங்க அதிமுகவோட ஸ்பேஸ் என்ன? அதிமுக இங்க என்ன பண்றாங்க? இப்ப ஆக்சுவலா அதிமுக என்ன பண்ணணும்னா, உண்மையான திமுக எதிர்ப்பு கட்சி நாங்க தான், தாவேக்கா கோட்டை விட்டுட்டு இருக்காங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அது ஒன்று பண்ணணும். 2வது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இது 2ஐயும் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க. அந்த அரசியலை சுத்தமாக பண்ணவே இல்லை. இந்த 5 வருஷமாவும் திமுக எதிர்ப்பு அவங்க பண்ணல. ஸோ அதனால தான் எனக்கு அதிமுக மேலே ஹோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய ஒரே ஹோப் இதுதான், நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல பெரிய லெவல்ல ஆன்டி இன்கம்பன்சி வரணும். அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன்ல அதன் விளைவாக தாவேக்கா பெரிய வீழ்ச்சியை சந்திக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இனிமேல் நம்ம தாவேக்காவை நம்ப முடியாதுன்னு அதிமுக வாக்காளர்கள்லாம் யோசிக்கணும். முன்னாடி அதிமுக ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திரும்ப இங்க வரணும். இனிமேல் தாவேக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு 3 இயர்ஸ்ல அது நடந்ததுன்னா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற ஆட்சியும் ஒன்றும் பெருசாலாம் இருக்கிற மாதிரி தெரில. பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்குலாம் நிறைய தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அப்படி நடந்தாலுமே கூட ஆன்டி இன்கம்பன்சி அப்படி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு கிரியேட் ஆனாலுமே கூட அதை அறுவடை பண்ணுற ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கு வேணும். இங்கே உட்காந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. உட்கட்சி பிரச்சனையே உட்கட்சி பிரச்சனையை சீக்கிரம் தயவு செய்து முடிச்சுக்கிட்டு ரைட்டு நம்ம விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்ற அந்த முனைப்போட செயல்படணும். இபிஎஸ்க்கு அந்த எண்ணம் இருக்கு. அதனாலதான் அவர் தாவேக்கா சைடு போகக்கூடாதுன்றார். ஏன்னா நீங்க தாவேக்கா சைடு போயாச்சுன்னா உங்க இடத்த நீங்க அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு சமம். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இபிஎஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை தாண்டி நீங்க அரசியலும் பண்ணணும். ஒரு கட்சி கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டும் ஒரு கட்சியோட வேலை கிடையாது. கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்து சண்டையும் பண்ணணும், நீங்க அரசியலும் பண்ணணும். ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அதையும் செய்யணும். வெறும் ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிறது, அறிக்கை வெளியிடுறது அது மட்டும் கிடையாது. ஸோ அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா மேபி அவங்க மீண்டு வரலாம். ஆனால் இப்போ என்னன்னா சில விஷயங்களை தாவேக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தாவேக்கு ஆட்சி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இங்கே சிஸ்டமில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு திமுக அதிமுக திரும்ப பவருக்கு வந்தாலுமே சிக்கல் அதை சரி பண்ணுறதில்ல. இப்போ திமுக அதிமுக இந்த இவ்வளவு 50 இயர்ஸாக ஆட்சி பண்ணுறாங்க. அதோட ஒரு அவுட்கம் என்ன? 10 லட்ச ரூபா கடன். அது ஒன் ஆஃப் த அவுட்கம்ஸ், ஒரு பெரிய பாதிப்பு. புதுசாக வரவங்களுக்கு அந்த சுமையோட போக வேண்டியது இருக்குல்ல. அப்போ தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி புது ஆட்கள்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. பெரிய ஹைலி குவாலிஃபைடாக இல்லை, நிறைய பிரச்சனைகள் இப்போவே இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இவங்க ஆட்சி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், இவங்க இன்னொரு லக்கேஜை கிரியேட் பண்ணுவாங்க. நாளைக்கு திமுக அதிமுகவே திரும்ப வந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன் இது எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, இது உண்மையான மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.